நீ ஒரு நாளும் வேதனையோடு மன உளைச்சலோடு இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றே பிதாவானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அது உங்கள் விருப்பம், என் விருப்பம் இல்லை. உங்கள் விருப்பம், என் விருப்பம் கிடையாது. நாம் எப்பொழுதும் அதான சொல்றான். அவன் என்ன சொல்றான்? பழைய ஏற்பாட்டுல ஒரு தாவீது சொல்றான், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். எப்பொழுதும் அவரோட துதி வாயில இருக்கணும். ஒரு நாள் கூட மர்மரிங் வரக்கூடாது, ஒரு நாள் கூட முறுமுறுப்பு வரக்கூடாது, ஒரு நாள் கூட சிந்தையில தர்க்கம் வரக்கூடாதுன்றதுக்காக நம்முடைய ஆத்மா எப்பொழுதுமே கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். இயேசு நாமத்தினாலே நாமும் விரும்புவோம். அல்லேலூயா. நீங்க ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. அற்புதம் என்று சொன்னா இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அதாவது இந்த உலகம் ஒரு நியமிச்சிருக்கல, ஒரு டிட்டர்மினேஷன்ல போது பாரு, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட காரியம். அது பரலோகத்திற்கு ஏற்ற காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்டதுன்னா உலகத்துக்கு தான், பரலோகத்துக்கு அது ஏற்ற காரியம். அவங்களுடைய செய்கை இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கு? உலகத்தினுடைய டிட்டர்மினேஷன், ஒரு நிர்ணயம், உலகத்தினுடைய செட்டிங்ஸ் இருக்குல்ல, அந்த செட்டிங்ஸ் எல்லாம் தாண்டினது பூமிக்கு பியாண்ட் த லிமிடேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்டு, பியாண்ட் த திங்கிங் ஆஃப் திஸ் வேர்ல்டு. அது அப்பாற்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்திற்கு தடை யாரும் இருக்கக்கூடாதுன்றதுதான் இந்த அற்புதம். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதத்துல வளர்றதுக்கு தான் இந்த அற்புதம். அதனால அற்புதத்தை பிடிச்சி தொங்கி நான் சொல்ல வரல. உனக்கு அற்புதம் தேவை, அதை சொல்லுகிறேன். நீ ஆசீர்வாதத்தில் பலப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சாயல்ல நீ நானும் மாறணும் சொன்னா, கம்ப்ளீட்டா நமக்கு அற்புதம் தேவை. அல்லேலூயா. எப்பவுமே அற்புதம் தனியா பேசக்கூடாது, தேவ தரிசனத்தோடு தான் பேசணும். அதனாலதான் தேவ தரிசனத்தோடு நான் பேசிட்டு இருக்கிறேன். அற்புதம் மட்டும் ஏதாவது உன்னை பிடிச்சி தனியா தொங்கிட்டு கூடாது. அற்புதம் அற்புதம் என்னடா அற்புதம்? ஆசீர்வாதத்துல வளர்றதுக்கு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டாதான் அநேகர் ஆசீர்வாதமா மாத்த முடியும். அதைத்தானே சொன்னார் ஆபிரகாம் கிட்ட. வாக்குத்தத்தம் அவனை காட்டில நமக்குதான் முக்கியம். வாக்குத்தத்தம் நம்ம வழியா கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்துக்கு முதல் சுதந்திர வழி நம்ம தான். நமக்கு அப்புறம் தான் அவன். புரியுதா? எல்லாமே அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, காலேஜ்ல சர்டிபிகேட் அட்டையை மட்டும் கொடுத்துருவாங்க, சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவனுக்கு கொடுத்தாரு. அவனுக்கு சொன்ன கிருபை எப்ப விளங்குச்சு? நம் மூலியமா தான் விளங்குச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் நடந்தது. பூமி எங்க எப்படி நடந்தது? இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நடந்தது. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனவன் எப்ப நடந்தது? இப்ப நம்ம யாரு? நம்ம யாரோட பிள்ளை? ஆபிரகாம் பிள்ளைய மாற்றமா இல்லையா? இயேசு வந்த பிறகுதான் நடந்தது. அது இயேசு வந்த பிறகுதான் அநேக ஜாதிகள் அவனை தகப்பனவனா. அப்ப எதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் இயேசு வந்த பிறகுதான் கன்ஃபர்மேஷன். முன்னாடி அவனுக்கு கொடுத்துட்டாரு. முன்னாடி ஓடினவெல்லாம் முன்னாடி ஓடி ஜெயிச்சான்னு கிடையாது. புரிஞ்சுக்க. எப்பவுமே நான் அதான் சொல்லுவேன். அவன் முன்னாடி ஓட்ட சொல்லாதீங்க. ஆபிரகாம் முன்னாடி கொடுக்கப்பட்டது. அத முதல்ல ருசி பார்த்தது நம்ம தான். அல்லேலூயா. அவன் பேப்பர்ல தான் பார்த்தான், நம்ம தொட்டு பார்த்தோம். அதுலயே சொல்லுங்க, அவன் பேப்பர்ல தான் பார்த்தான், நம்ம தொட்டு பார்த்தோம். தொட்டு பார்க்கறதுக்கும் பேப்பர்ல பார்க்கறதுக்கும் என் நாளைக்கான ஆசையா இருந்தான். பேப்பர்ல பாக்குறதுக்கும் தொட்டு பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தொட்டு பார்க்கிறோம் நாம். தொட்டு பாரு. நாங்க தொட்டதையே என்ன சொல்றாங்க? அப்போ என்ன சொல்றாங்க? நாங்க தொட்டதையே கண்டது தொட்டது. பாருங்க, அவங்க ருசித்து பார்த்தது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பார்த்துட்டு தான் பேசுறாங்க. நாங்க தொட்டதை தான் பேசுறாங்க. பார்த்தது தொட்டது. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையில நம்ம அநேக ஜாதிக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா, மிராக்கள் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்றத ஆண்டவர் நம்ம உறுதிப்படுத்துறாரு. இந்த நாட்கள்ல ஆசீர்வாதத்துக்குள்ள ஸ்ட்ரென்தன் படுத்துறதுக்கு தான் இந்த மிராக்கள் நமக்கு தேவைப்படுது. அடிக்கடி டயர்டாகும் போது என்ன பண்ணோம்? கொஞ்சம் திராட்சை ரசத்தை குடிச்சு உடம்பு என்ன பண்ணிடணும்? என்கரேஜ் பண்ணிடணும். திராட்சை ரசம் என்னது? அற்புதம். காணா ஒரு கல்யாணத்துல நடந்தது அற்புதம் திராட்சை ரசத்துல. பார்த்தீங்களா? ஏன் தொய்ந்து போயிடக்கூடாது இல்லையா? தொய்ந்து போயிடக்கூடாது. என்ன பண்றாரு? தட்டி கொடுக்கறதுக்கு, உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன பண்றாரு? அந்த தேனை சாப்பிட்ட உடனே யோனத்தான் சாப்பிட்டானா? சாப்பிட்ட உடனே என்னாச்சு? அவன் கண் தெளிஞ்சு போச்சான். சவுல் சொல்றான், இந்த முட்டாள் என்ன சொல்றேன், இவனை என்ன சொல்ற, அவனை கொல்ல வேணும், அவனை சாகடி. இவனா ஒரு டிட்டர்மினேஷன் வச்சுட்டு இன்னைக்கு தினத்துல அவன் என்ன பண்ணிட்டான்? அதுனா உபவாச நாள். அது இவனே ஒரு காரியத்தை நியமிச்சு இந்த உபவாச நாள்ல நீ என்ன பண்ணிருக்க, சாப்பிட்டு கூடாது, அவனை கொல்ல வேண்டும். அவன் கண் தெரிஞ்சதுனால சத்துருக்களை முறியடிச்சான். அந்த இடத்துல பெரிய பிரளயமே உண்டாது. அந்த இடத்துல அடிச்சு தும்சம் பண்ணி யோனத்தான் அவன் ஆயுததாரி 2 பேர் போய் அந்த இடத்துல அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கானுங்க. மகா பெரிய ரட்சிப்பு அவன் கையில ஆண்டவர் கட்டளை இருக்காரு. இந்த முட்டாள் என்ன சொல்றான்? சவுலு
அவன் கொல்ல வேண்டும், அவன் சாக வேண்டும். என்னத்த பண்றது? பெரிய பிரளயம் உண்டாகினுக்குது. அப்ப கண் தெளியுது தேனு. அல்லேலூயா. தேன் கண் தெளியுது. அற்புதம். விடாய்த்து போன நேரத்தில் உனக்கு அற்புதம் தேவை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வருது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிற்போம். விடாய்த்து போன நேரத்துல நமக்கு அற்புதம் தேவை. சோர்ந்து போன நேரத்துல நமக்கு அற்புதம் தேவை. அதுதான் திராட்சை ரசம், அதுதான் தேன். உங்களுக்கு அற்புதம் உண்டு.